இன்னும் 2 மணி நேரம் மட்டுமே மீதம் இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையை புரட்டிப் போடுகின்ற நிகழ்வு ஒன்றை உன் அப்பன் நான் நடத்தி காட்டப் போகின்றேன். உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க உன் அப்பன் வந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் என்னை தவிர்த்து விட்டு விடாதே. என் குழந்தையே, நீ கஷ்டப்படாதே. என் பிள்ளை, இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் இழந்து விட்டதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். ஆனால் நீ ஒருபோதும் இந்த தெய்வம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ சரியாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கின்றாய். அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம்? என் குழந்தையே, நீ சரியாக இருக்கின்றாய் என்றுதானே அர்த்தம். உன்னிடத்தில் எல்லாம் நல்ல விஷயங்களும் இருக்கின்றது என்றுதானே அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் ஒரு நாளும் நீ என்னிடத்தில் இருந்து கைவிட்டு விடாமல் உனக்கான நன்மையை இப்பொழுது எப்படி நீ நேர்மையாக சென்று பெறுகின்றாயோ அதுபோல எப்பொழுதும் பெற்றுக்கொள். நீ தயாராக இருக்க வேண்டும். இந்த விடியல் உனக்கான விடியலாக இருக்கின்றது என்பதில் நீ உறுதியாக இருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் நிறைவாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து கொடுப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள எந்த நேரத்திலும் தயாராக இரு. ஒரு நொடியில் இங்கு மாறிய வாழ்க்கை பலருக்கும் உண்டு போல எப்பொழுதும் நீ தெய்வத்தை நம்பி தொடர்ந்து உன்னுடைய முயற்சியை எந்த நிலையிலாவது உன்னுடைய வெற்றி உன் கையில் ஒரு சேர கிடைக்கும் பொழுது அதை நீ பெரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பாய். மனதில் எந்நாளும் தெளிவாக இருக்கட்டும். உன்னுடைய மனநிலைக்கு விஷயங்கள் அத்தனையும் உறுதியாக இருக்கட்டும். உன்னோடு நான் இருப்பதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டாயானால் இனி வரக்கூடிய நல்ல விஷயங்கள் உன்னுடைய மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக பெறுவாய். என்னிடத்தில் இருந்து பெற்றுக் கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனை மாற்றங்கள் எத்தனையோ திருப்பங்களை கொடுத்திட்ட இந்த வாழ்க்கை இன்னும் 2 மணி நேரத்தில் இதையெல்லாம் தந்துவிட போகின்றதா என்று அவன் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை என் பிள்ளை நீ கேட்டுவிடாதே. உன்னுடைய நம்பிக்கை ஒன்றுதான் உனக்கான வெற்றி உனக்கான உறுதி செய்யும். எப்பேற்பட்ட நிலையிலும் உன்னை விட்டு விடாமல் சரியான காரணங்களுக்காக இந்த வாழ்க்கை உனக்கு பல கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றது. அதனால் அந்த காரணத்தை தொடாமல் நீ வருகின்ற எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நடப்பதெல்லாம் நன்மைக்குதான் எனும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர வேண்டும். நம்பிக்கை கொண்டு என் குழந்தை வாழ்க்கை தருவது அத்தனையுமே பேரதிர்ஷ்டங்களாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக இந்த தெய்வம் நான் உன் அப்பன் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் இருந்து கடந்து வந்து என் குழந்தை எப்பொழுதும் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளையும் நீ நிச்சயமாக கடந்து வந்தால் ஆக வேண்டும். ஏனென்றால் இதுவெல்லாம் ஒன்றும் இல்லாத காரியங்கள். இதுவெல்லாம் உன்னை விட்டு விலகி விட்டது என்றால் நீ எதிர்பார்த்திராத பல சந்தோஷங்களை தொடர்ச்சியாக உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் உனக்கு வேறு அதிசயமாக இருக்கும். ஒவ்வொரு விடியலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கை கொடுக்கும். என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படாமல் நடந்தது அத்தனையும் நம்மை நல்லதுக்குதான் என்பதனை சொல்லி நீ பெருமைப்பட்டு கொண்டு இரு. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி நீ எப்பொழுதும் உறுதி செய்து கொள்ள வேண்டும்.
உன்னோடு நான் இருந்து எந்த நேரத்திலும் உன்னோடு நான் உனக்கு பயணிக்கின்ற இந்த தருணம் எதிர்வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் சர்வ நிச்சயமாக உனக்கு நீ கேட்டதை கொடுக்கும். நீ கேட்காத பல மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன் மனது எதையுமே சட்டென்று இதுவரையிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. உன்னுடைய மனது எந்த விஷயத்திற்கும் சட்டென்று உடன்படவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உனக்கு புரிந்துவிட்டது. அது என்னவென்றால், இந்த வாழ்க்கை எந்நாளும் நம்மோடு நமக்கானதை கொடுக்கும் என்பது. அதனால் எப்பொழுது பொறுமையாக என் குழந்தை எல்லாவற்றையும் பெறுவதற்கு நீ தயாராக இருந்து விட்டாயானால் உன்னுடைய பொறுமையினால் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிதான் உனக்கு நிலைத்திருக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாய். உன்னுடைய இந்த நிலையான வெற்றிக்காக நீ படுகின்ற எல்லா கஷ்டங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். துன்பத்திலும் உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை பின்னால் ஒளித்து வைத்திருக்கிறது. இந்த வாழ்க்கை என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த விடியலை நீ நல்லபடியாக தொடங்கு. என் குழந்தையே, எந்த விடமாக இருந்தாலும் அங்கு ஓய்விற்கு வழி இல்லை அல்லவா? என் பிள்ளையே, எந்த விடமாக இருந்தாலும் உடலுக்கு தான் ஓய்வு, மனதிற்கு அல்ல. உன்னுடைய மனது நினைத்த காரியத்தை வெற்றியோடு முடிக்க நிச்சயமாக இன்னொரு வாய்ப்பு வர வேண்டும். நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயத்தையும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர வேண்டும். இன்று உன் மனதில் நீ கேட்ட எண்ணங்கள் அத்தனையும் படுத்தவும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லவும் உனக்கு உறுதியாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நீ அடைய நினைக்கின்ற வெற்றியை அடைவதற்கு முழு முயற்சியோடு நீ இருந்து விட்டாலே போதும். அப்பன் உன்னை சரியான நேரத்தில் நீ கேட்ட வெற்றியை உன்னை இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, ஒரு சிலர் தனக்கு எல்லாம் நடக்க வேண்டும், அது உடனடியாக நடக்க வேண்டும். அப்படி அவர்கள் கேட்டதும் உடனடியாக அது கிடைக்கவில்லை என்றால் அந்த தெய்வத்தின் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை அவர்களுக்கு விட்டு விடுகிறார்கள். தெய்வம் அவர்களுக்கு என்ன கொடுத்தது, இத்தனை காலமும் என்னவெல்லாம் கொடுத்தது என்பதனை அவர்கள் விடுவிக்கிறார்கள். ஆனால் என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது போல வேறு யாரும் இந்த பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது கிடையாது. உனக்கு இருக்கின்ற 1000 துன்பங்களுக்கு மத்தியில் உனக்கான சந்தோஷங்களும் உன்னை தேடி வரத்தான் செய்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நீ எதையும் எதிர்கொள்ள துணிந்தாயானால் நல்ல நேரம் உனக்கு நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். நீ கனவிலும் நினைத்து முடியாத அளவிற்கு பல வெற்றிகளும் உன்னை தொடர்ந்து வரும். இதையெல்லாமே இந்த வாழ்க்கையில் நாம் இழந்து விட்டதாக நினைத்து வருத்தப்பட்ட பிள்ளை இனி வரக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் நடந்து வந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. ஒரு சிலரின் சுபாவமே இப்பொழுது இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நான் இழந்து விட்டதை நினைத்து நினைத்து மேலும் மேலும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுபோலத்தான் கைகளில் கிடைத்தாலும் கூட இழந்த தருணத்தில் அவர்கள் உணர்வுகள் எப்படி இருந்தது அதுவாகத்தான் மீண்டும் இருக்க முயற்சி செய்கிறார்கள். இந்த எண்ணங்களை எல்லாம் நீக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் கொடுத்து எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருக்க உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீ உன்னுடைய முயற்சியினால் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து எல்லாம் மற்றவர்கள் கொடுப்பார்கள், எல்லா விஷயங்களையும் மற்றவர்கள் தன் நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்று நினைப்பதை விடுவித்து உன்னுடைய வெற்றியை உறுதி செய். நீ முன்னேறி வந்து கொண்டே இரு. உனக்கான நம்பிக்கையை உனக்கான உறுதி செய்ய உன்னை வந்து கொண்டே இரு. உன்னுடைய வெற்றி உனக்கானதாக மாறும் பொழுது இந்த சந்தர்ப்பங்கள் உன் வாழ்க்கையில் என்றென்றும் உன்னுடையதாக
உன் வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன் வெற்றியை உறுதி செய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் எல்லாம் நினைத்து வருந்தப்படுகின்றாய் அல்லவா? ஆனால் அவையெல்லாம் உனக்கு நல்லதை சுற்றி இருக்கின்றது, பலரை அடையாளம் காண்பித்து இருக்கின்றது என்பதனை மறந்துவிடாதே. இவர்கள் எல்லாம் யார் என்று உனக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றது. இந்த சூழலை எல்லாம் கடந்து நீ நிச்சயமாக எப்படியாவது இந்த வாழ்க்கையை அடைந்திட முயற்சி செய்யும் பொழுது அந்த முயற்சி உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். என் பிள்ளையே, இவர்கள் எல்லாம் எப்பேற்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை நீ சந்தோஷமாக தானே இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய். என்னாலும் உன் வாழ்க்கையில் இதோடு முடிவதில்லை. இன்னும் பல காலம் இருக்கின்றது. இன்னும் பல காலம் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியினை நிச்சயமாக வர காத்து கொண்டிருக்கின்றது. இத்தனை காலமும் உனக்கு நடக்கக்கூடிய நன்மை எல்லாம் இனி நினைத்து வருத்தப்பட்ட போது உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாம் என்றென்றும் உன்னை பெரும் மகிழ்ச்சியில் தள்ளக்கூடிய தருணம் வந்து விட்டது தானே. நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைப்பது எல்லாம் உனக்கு நிச்சயமாக கைகூடி வரத்தான் போகின்றது. எந்த இடத்தில் இதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் என்றென்றும் நீ பட்ட ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆன நல்ல விஷயங்கள் உன் கைகளிலேயே வந்து சேரும். என் பிள்ளையே, நம் அழுகின்றது எல்லாம் நம்மை எந்த அளவிற்கு நல்வழிப்படுத்துகிறது, அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை நமக்கான ஒட்டுமொத்த மனநிறைவையை கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றது போல நீயும் முன்னை வாழ பழகிக்கொள். நீயும் முன்னை அதற்கேற்றது போல உன்னை நல்வழிப்படுத்த என் பிள்ளை கஷ்டப்படுத்தாதே. கஷ்டமாக நீ அடைந்த அத்தனை விஷயத்தையும் என்னவென்று நீ தெளிவுபடுத்திக்கொள். ஒவ்வொரு நாளும் உனக்கென்ன இந்த வாழ்க்கையில் நான் கொடுத்திட்ட விஷயம் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் தருகின்ற வெற்றி உனக்கு பேருதவியை செய்யும். அப்பன் என்ன சொல்கிறார், ஏது சொல்கிறார் என்று நீ சிந்திக்காமல் அப்பன் சொன்ன விஷயத்தில் இருக்கின்ற முழுமையான உண்மையை மட்டும் நீ புரிந்து கொள். உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்பதனை நிச்சயமாக அப்பன் உன் முன்னால் ஆணித்தரமாக எடுத்து வைக்கின்றேன். அப்படியான எந்த ஒரு நிலையிலும் நீ உனக்கு புரியாத வெற்றியை பெற்று கொள்வாய். அதனால் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்ற இந்த முயற்சியினை கைவிட்டு விடாதே. என் குழந்தையே, உன் அப்பன் சொல்கின்றேன், என் பிள்ளை, எந்த நேரத்திலும் நீ சாதிக்க நினைப்பதை சாதிக்க முடியும் என்று நம்புகின்றாயோ அந்த நொடியிலேயே உன்னுடைய வெற்றியை உறுதி செய்துவிடு. உனக்கு வேண்டியது அத்தனையும் உன்னை நிறைவாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள். எதிர்வருகின்ற சூழ்நிலை நிச்சயமாக இனி உன்னை எப்படியும் நல்வழிப்படுத்திவிடும் என்பதனை நீ நம்பு. உன்னோடு இருந்து நான் உன் கைப்பிடித்து உன்னை வழி நடத்தி செல்வேன் என்பதனை நினைவில் இருக்கட்டும். கஷ்டத்தோடு கஷ்டமாக நினைத்து சொல்வதை விட நம்மை இஷ்டத்தோடு கஷ்டமாக இதை சாதித்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்து நீ உன்னுடைய வெற்றியை மகிழ்ச்சியாக முன்னெடுத்து வந்து கொண்டு இரு. அங்கே உனக்கான வெற்றியின் படியில் இந்த அப்பன் நான் நிற்கின்றேன். உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க நான் அங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை உன் நினைவில் இருக்கட்டும். இருக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு இனியும் இந்த சூழ்நிலை உன்னை பேரானந்தப்படுத்தும். பெருமகிழ்ச்சியோடு இனி இந்த வாழ்க்கை உன்னை பெருமகிழ்ச்சியாக நல்ல நேரம் படும் பொழுது உனக்கான நம்பிக்கை கையோடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு எல்லாம் நல்லதாக நடக்கும்.
உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கப் போகின்றேன். உன்னுடைய முயற்சியினால் உன்னுடைய உழைப்பினால் நீ பெற்றுக்கொள்ள வர வேண்டும். அதற்காக அப்பன் இத்தனை ஆணித்தரமான உன்னிடத்தில் எடுத்து சொல்லி இருக்கின்றேன் என்பதனை மறந்துவிடாதே. இன்று இந்த அப்பன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்கின்ற அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றதாய். இன்னும் 2 மணி நேரம் உன் மனநிறைவு பல மாற்றங்கள் எப்படியாவது நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற உணர்வுகளை உனக்குள் கொடுக்கப் போகின்றார். நடக்கப் போகின்ற நன்மை எல்லாம் நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. உன்னுடைய வெற்றியினை உறுதி செய்து விடாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன். நான் தரமால் உன்னை விட்டு வேறெங்கும் விலக மாட்டேன். உனக்கென என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுத்தது என்று சொல்லி, என் பிள்ளை நீ நினைத்ததை வேறு மகிழ்ச்சியாக நான் வழங்கியதற்கு எனக்கு பலன் கிடைத்து விட்டது என்று சொல்லி நீ சந்தோஷப்படுவாய். அந்த அளவிற்கு உறுதியாக நான் இருந்து நடத்துவது உனக்கு பேரதிர்ஷ்டத்தை பெருமகிழ்ச்சியை கொடுக்கத்தான் போகிறது. என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.